மோடி அரசாங்கத்தின் கீழ் விவரம் அறிந்த விவசாயிகள் இனி ஒருபோதும் வீழ்ச்சியடைய மாட்டார்கள். விவசாயத்தை பலப்படுத்தும் புதிய உழவர் பாதுகாப்பு சட்ட மசோதாக்களின் முக்கிய அம்சங்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசு வரும் 2022 ஆண்டிற்குள் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்க உறுதி மேற்கொண்டுள்ளது. இதற்காக சிறு மற்றும் குறு விவசாயிகளின் நலனை காக்கும் பொருட்டு அவர்களின் செலவினங்களின் ஒரு பகுதியை ஏற்றுக்கொள்ளும் விதமாக ஆண்டிற்கு ரூபாய் 6000 உதவிப்பணம் அளிக்கும் கிசான் சம்மான் ஆதரவு திட்டத்தை கொண்டு வந்து 20 கோடி விவசாய குடும்பங்களுக்கு உதவி வருகின்றது. மிக குறைந்த வட்டியில் வேளாண் கடன்களை வங்கிகள் மூலம் அளிக்கிறது. பல்வேறு மானிய அறிவிப்புகள் படி அதிக விலையுடைய விவசாய உபகரணங்கள் வாங்கவும், பாசன வசதிகள் செய்து கொள்ளவும் மற்றும் உற்பத்திக்கு பிந்தைய வசதிகளையும் செய்து தருகின்றது. இந்த வரிசையில் தற்போது 3 முக்கிய சீர்திருத்தங்களை கொண்டுவர பாராளுமன்றத்தில் மசோதாக்களை தாக்கல் செய்துள்ளது. இதில் முதல் மசோதா அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்துடன் தொடர்புடையது. இரண்டாவதாக பண்ணை உற்பத்தி மற்றும் வர்த்தகம் குறித்தது. இது அனைவருக்கும் விவசாய பொருட்களை வாங்கவும் விற்கவும் அனுமதிக்கிறது. மூன்றாவது மசோதா விலை உறுதி மற்றும் பண்ணை சேவைகள் தொடர்பான உழவர்களுக்கு அதிகாரம் அளித்தல் மற்றும் பாதுகாப்பு ஒப்பந்தம் தொடர்புடையதாகும். இதில் விவசாயிகளின் உற்பத்தி பொருட்கள் வர்த்தகம் மற்றும் வணிகப்படுத்துதல் சட்டம் 2020 மற்றும் விவசாயிகளுக்கான விலை உத்தரவாத ஒப்பந்தம் மற்றும் பண்ணை சேவைகள் சட்டம் 2020 ஆகிய சட்ட மசோதாக்களின் முக்கிய அம்சங்களை தெரிந்து கொள்வோம். இதில் முதல் சட்டத்தின் முக்கிய நோக்கம் விவசாயத்தில் வளர்ச்சி மற்றும் விவசாயிகளை வசதிப்படுத்துதல் ஆகும். இந்த சட்டம் மூலம் விவசாயிகளால் இப்போது தங்கள் விளைபொருட்களை விருப்பப்பட்ட இடத்தில் நல்ல விலைக்கு விற்பதுடன் தரமான வாங்குவோர்களின் எண்ணிக்கையையும் அதிகரித்துக் கொள்ள முடிகின்றது. மேலும் உணவு தானியங்களுடன் முக்கிய விளைபொருட்களான வெங்காயம், உருளைக்கிழங்கு, எண்ணெய் வித்துக்கள் மற்றும் பயிர் வகைகள் ஆகியவை அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்திலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதால் பொருளின் சந்தை தேவைக்கேற்ப நல்ல விலை பெற இந்த சட்டம் வழிவகை செய்கின்றது. இந்த சட்டம் மூலம் இப்போது விவசாயிகளால் மற்ற மாநிலங்களில் உள்ள லைசன்ஸ் பெற்ற வணிகர்களிடமும் பொருட்களை விற்க முடியும். இது சந்தையில் போட்டியை அதிகரிப்பதால் விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களுக்கு நல்ல விலை பெற முடியும் என கூறப்படுகிறது. இந்த சட்டத்தின்படி பான் எண் பெற்றிருக்கும் எந்த ஒரு வியாபாரியும் வியாபாரம் செய்ய தகுதியுடையவர் ஆவார். ஒரு வியாபாரி அல்லது விவசாயி தங்கள் மாநிலத்திற்குள் அல்லது வெளி மாநிலங்களுடன் ஆன்லைன் வணிக தளங்கள் மூலம் தொடர்பு கொண்டு சரியான விலை மற்றும் சரியான வணிகர்களை தேர்வு செய்ய முடியும். இந்த சட்டம் மூலம் ஒரு விவசாயி மத்திய அரசின் ஒரே நாடு ஒரே சந்தை என்னும் லட்சியத்திற்கு ஏற்ப தங்கள் விளைபொருட்களை நாடு முழுவதும் கொண்டு சென்று விற்கலாம். அடுத்ததாக விவசாயிகளுக்கான விலை உத்தரவாத ஒப்பந்தம் மற்றும் பண்ணை சேவைகள் சட்டம் 2020 சிறப்பு அம்சங்கள் பற்றி பார்க்கலாம். இந்த சட்டம் மூலம் இப்போது விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை உற்பத்தி செய்யவும் விற்கவும் மொத்த வியாபாரிகள், சில்லறை வியாபாரிகள் அல்லது ஏற்றுமதியாளர்களுடன் நேரடி ஒப்பந்தம் அல்லது வணிக ரீதியான ஒப்பந்தங்களையும் மேற்கொள்ளலாம். ஒரு நிறுவனம் அல்லது வணிகருடன் விளைபொருட்களின் விற்பனை பற்றி முடிவு செய்யப்பட்ட பிறகு நல்ல பயிர் விளைச்சலுக்கு தேவையான வழிமுறைகளை வழங்குவதற்கு விவசாயிகளுடன் ஒப்பந்தம் செய்து கொண்ட வணிகர் அல்லது வணிக நிறுவனம் பொறுப்பேற்க வேண்டும் என்று இந்த சட்டம் கூறுகின்றது. மேலும் ஒப்பந்தம் செய்து கொண்ட விவசாயிக்கு தேவையான விவசாய எந்திரம் மற்றும் உபகரணங்கள் ஒப்பந்தம் செய்து கொண்ட வணிகர் அல்லது வணிக நிறுவனத்தால் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். வாங்குபவர் விவசாயிக்கு தொழில்நுட்ப வழிகாட்டுதலையும் ஆலோசனையையும் வழங்க வேண்டும். மேலும் பயிர்களுக்கு சேதம் அல்லது முழு அபாயம் ஏற்பட்டால் முழு மற்றும் பகுதியளவு பொறுப்புணர்வை ஒப்பந்தம் செய்து கொண்ட நிறுவனங்கள் அல்லது வணிகர் எடுக்க வேண்டும். அதே சமயம் உற்பத்தியின் போது பயிர் தொடர்ந்து விவசாயிக்கு சொந்தமானதாக இருக்கும். மேலும் பயிர் காப்பீடு செய்யப்படும். மேலும் தேவைப்பட்டால் விவசாயி நிதி நிறுவனங்களிடமிருந்து கடன் பெறவும் முடியும் என்று இந்த சட்டம் கூறுகின்றது. இது தவிர ஒப்பந்தத்தின் கீழ் பயிரிடப்பட்ட உற்பத்தி பொருட்களுக்கு விளைபொருட்களின் விற்பனை தொடர்பான விதிகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விதிகள் சட்டங்களிலிருந்து விலக்கு அளிக்கப்படும். இவ்வாறு மத்திய வேளாண் அமைச்சக தகவல்கள் கூறுகின்றன.